டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மிதிப்பாகல் நண்பர்களே. இந்த பாருங்க, மிதிப்பாக்கா இந்த பாருங்க. இதெல்லாம் எங்கே பறிச்சுன்னு கேட்டிங்கனாக்க என்ன இருக்குது, எங்கே பறிச்சுன்னு கேட்டிங்கனாக்க இந்த பாருங்க, இது எங்கள் காம்பவுண்ட் வாலு. அதுக்கு பின்னால் கீழே இந்த சைடில் இந்த மாதிரி எருக்கெல்லாம் இருந்துச்சு நண்பர்களே. எருக்கெல்லாம் இருந்துச்சு, செடிகள் இருந்துச்சு. இந்த பாருங்க, இந்த செடிகள்லாம் அங்கே இருந்துச்சு. கொஞ்சம் அரசலாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த அறுவாரை எடுத்துகிட்டு போய் சூப்பராக வெட்டி கொண்டு வந்து தென்னை மரத்தை போட்டிருக்கேன் நண்பர்களே. இதில் வந்து இந்த இறக்க இலையில் ஆக்சுவலாக இதை முக்கி வச்சு தண்ணி எடுத்து இதுக்கு தென்னை மரத்துக்கு ஊற்றினோம்னாக்க இதில் எல்லா சத்து இருக்குது நண்பர். போரான் சத்துலேருந்து எல்லா சத்தும் இருக்குது. அதனால் போய் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அங்கே பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கொடி, மிதிப்பாகல் கொடி ஒட்டி போயிட்டுருக்கு. இன்னும் பூக்கள் நிறையா இருக்குன்னு. இப்போ என்ன காய்கள் பழங்கள்லாம் இருக்குது. நான் இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சு, டைம் இல்லை. இந்த மாதிரி எருக்கெல்லாம் வெட்டி கொண்டு வந்து இங்கே இந்த தென்னை மரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், தென்னை மரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது பூரா மக்கினோடனே சார்லாம் இதுக்கு நல்ல எல்லா சத்து, போரான சத்து, நிறைய சத்து, 7 to 9 வகையான சத்து இருக்குது நண்பர்கள். இங்கே கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த தென்னை மரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்கள், இந்த தென்னை மரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு பார்த்தா அங்கே ஒரு கொடியில் நான் தான் விதை போட்டு விட்டேன். நான் தான் விதை, அந்த மிதிப்பாக விதையை கம்மண்டு வாழை சுற்றி போட்டு விட்டேன். அதுதான் இப்போ வந்து ஈல்டு எடுத்து பழமாயி இன்னும் காய்கள்லாம் இருக்குது நிறையா. இப்போ எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் அதை மட்டும் பறிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நண்பர்களே. நான் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது பறிச்சுக்கிறேன். போய் ஃப்ரீயாக இருக்கும்போது பறிச்சுக்கிறேன். இது சத்துக்கள் நிறைந்த மிதிப்பாக நம்ம சாதாரண கிடைக்காது. இதை பாருங்கள், அது அங்கே இருக்குது பாருங்க, இருக்குது. அந்த இருக்கேன் போய் வெட்டணும். அந்த இருக்குது பாருங்கள், இருக்க அதையும் போய் வெட்டணும். வெட்டுற அன்னைக்கு இந்த காம்பவுண்ட் வாழை விட்டு தான் அந்த கொடி போயிட்டுருக்கு. நான் தான் இங்கேயே தூக்கி போட்டு விட்டுருவேன் விதைகளை. ஆமாம் பாருங்க, இது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அதுக்கு போட்டுட்டு, இன்னமும் கூட தான் அங்கே கொஞ்சம் இது இருக்குது, அதாவது விதைகள் இருக்குது. ஆடிப்பட்டம் வந்துச்சுங்களா, ஆடிப்பட்டம் வந்ததுனால கண்டினியூஸாக மண்ணெலாம் கலந்துலாம் வச்சுருக்கேன். நான் விதை கூட வாங்க வேண்டியதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இது நல்லா ரைப் ஆகி பாருங்க, ஒரு பேட் ஒன்று கூடு கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இங்கே பாருங்க, என் பக்கத்தையே தான் இருக்குது. இந்த பாருங்க இந்த பக்கம் நல்லா ரைப்பாக இருக்குது. இந்த விதையெல்லாம் எடுத்து போட்டுருவேன். விதைக்கு எனக்கு விதையாயிடுச்சு. இன்னும் இது மாதிரி நிறைய இருக்குது, காயும் இருக்குது, பழமும் இருக்குது. அதை பறித்து அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது போகலான்னு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.